அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போ போகா துயரம்போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போதி போதி சுந்தரி சௌந்தரி நிரந்தரி அம்மையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சட்டி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான கங்கனாங்கினருமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை வடக்குவா செல்வி அம்மாள் வந்து எனக்கு அருள் புரிவாய் பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும்
போலீஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதருகே.
முக்கண பரமேஸ்வரரா முந்தியே குரு நமக்கு முக்கண பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த ஆமையா நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலேயும் நினைவிலேயும் என்னாலும் நான் மறவே
நகரில் மாரியம்மா நாமம் மாரியம்மா புலவர் இதற்கு ஒரு புச்சொடி வீக்கே புது நகரில் உலகில் காதி இசைக்கு அவர் புலவர் காட்டு மல்லி புச்சொடி கடைய நல்லூர் நகரில் கட்டு கட்ட கவி கலையாத நாமம் கலை உலகில் காதி கலை உலகில் காதி ஐயா கணபதி ஐயா குருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை கொண்டேனையா என் சீரசு இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்து மாறு கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்து ஐயா சபையோர்களே பெரியோர்களே என் சபை நிறைந்த தாய்மார்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் அழகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் நாங்கள் சாஸ்தாங்கனை சுருக்கா சொல்லி இந்த சக்தி கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டு நாங்கள் அரக்கர்களை சுருக்கா சொல்லி இந்த அம்மாள்களை பாட போறோம் அனைவர்களும் கேட்டு நாம் பாடுகிற பாட்டடியில ஒரு பழுது குச்ச வந்துட்டாலும் உங்க பாலகி போல் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லடி ஒரு சொல் குறைகள் இருந்திட்டால் உங்க சொந்த குழந்தை போல என்ன வேண்டும் அறிந்து நாம் பாடிட்டாலும் இல்லை அறியாமல் பாடிட்டாலும் எனக்கு தெரிந்து நாம் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டால் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டால் நாங்கள் 6 பிள்ளை 100 குற்றம் 6 பிள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த கங்கனாங்கனருமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட வடக்குவா செல்வியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் ஐப்பசி மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்தில் கொடை விழா பெருமிழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுடைய வில்லிசையவை வரவழைக்க வேணும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். கூட 2-3 நாளைக்கு வாங்க வேண்டியானே. கூட 2 நாளைக்கு வர சொன்னாங்க. சரி. கூட 2 நாள் வந்தா சும்மா தான் படிக்கணும், துட்டு தர மாட்டேன்னாங்க. என்ன துட்டு எதுக்கு துட்டு? துட்டு தான் தேனா நம்ம வாங்குதமே. அதனால நான் வரலன்ட்டேன். இவங்களுடைய அன்பு பண்பு பாசங்கள் இப்பேற்பட்ட குணமைந்தா போறாதா? துட்டு வேண்டாம். ரூபா கொடுக்கும்போது பார்த்தா தெரியும். அப்படியா?
அப்படி இருப்பதனால அப்போ நீ வில்லுப்பாட்டு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது சும்மா போ. அப்படியா? சரி நான் சும்மா போறேன். அடிவிடுவோம் வேடிக்கை கொண்டு நிக்காரு. அதனாலே நாம 6 பேர்களையுமே இன்றைய ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே வரவழைத்து உள்ளார்கள். ஆமா, நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வெள்ளிசி ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் அருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வையே என்னாகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். ஓ அப்படி போயிடுவாரோ? சங்கரன் கோயில்ல போய் உட்கார்ந்துக்கிடுவார். ஆமா, அதனால சரி அம்மா உள்ள இருந்து ஆலயத்தில் இருந்து வரணும்னு சொன்னால் சாஸ்தா பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அதேதான். ஆகையினாலே என்னய்யா 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு ஆமா சக்தி கொண்டு கொலுவிரண்டு வரக்கூடிய இந்த வடக்குவா செல்வியம்மன் திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. சாரீர குச்சம்னா ஏற்கனவே குரல் வளம் நல்லா இருந்தா தான் கூட்டத்துல வரணும். யாமனு கேட்கணும். தினத்தோறும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினமும் எங்க பாடணும்? பொய் சொன்னாலும் பக்கத்துல சொல்லணும். நேற்றைய தினமதியிலே தேவர்குளம் மாநகரிலே பாடணும். அதுக்கப்புறமாக சொக்கலிங்காபுரத்திலே பாடணும். அதுக்கு முன்னாலதான் தூத்துக்குடியில படிச்சோம். அதுக்கு பிறகுதான் தூத்துக்குடி போனோம். அதுக்குள்ள 2 வில்லுக்கு வந்து அப்படியே தின நிகழ்ச்சி நடத்தி வருவதனால ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும். ஆமா, ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல சப்பு தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல சவறு தண்ணி இருக்கும், சில ஊர்கள்ல நல்ல தண்ணி இருக்கும். ஓய்வில்லாத உழைப்பு. ஆமா, எங்களுக்கு ரெஸ்டே இல்ல. ஆமா, நான் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா கலப்படமே கிடையாது. நல்ல தண்ணி ஒரு பாட்டு குடியானே தூக்கி கொடுத்தாரு. நீ ராவ அடிச்சு அந்த தண்ணி இல்ல பாப்பா, நீ உடனே எங்க போயிட்ட முன்னாடிக்கு பாரு. ஆனா நான் இந்த ஊருக்கு வந்த உடனே சரி 2 கிளாஸ் மாட்டிட்டேன். மாட்ட போய் தானே இருக்க. ஆத்து தண்ணி நட்டமா இருக்கேரு. ஆமா, நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் சரி இந்த ஊர் தண்ணியை குடிச்ச உடனே சரிதான் நம்ம தொண்டை டான்னு தொடர்ந்துரும். ஆகையினாலே ஓய்வில்லாத உழைப்பு உறக்கமும் கிடையாது. ஏற்கனவே இந்த மழை தண்ணி நேரம் பாருங்க, எப்போ உடம்புக்கு என்ன செய்யுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருப்பதனால பிறகு நாங்க ஏன் இதெல்லாம் எடுத்து சொல்லுதோம்னா, செல்லுல பாக்கும்போது இந்த பிள்ளை நல்லா படிச்சது, அத பாத்துட்டு தானே இந்த பிள்ளைய கூப்பிட்டோம். இப்ப இங்க வந்து இப்படி படிக்கி அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்க கூடாது. அதனால உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால சாரீர குச்சம் குறை இருந்தாலும் இந்த மூக்கு இருக்கான்னு எனக்கே தெரியல. ஒண்ணு தெரியல. அதனால சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து
பாடி இருக்கலாம். அது ஏன் கேட்க, பெரிய பெரிய கலைஞர்கள் பாடிய இடம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. ஆமையா. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. சரிதானே. என்னால் தெரிந்தளவு ஆமா என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறோம். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. கிடையாது. அதாவது என்ன, ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. உண்மைதான். கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். ஆமா அதிபதி கலைவாணின்னு கதையை படிச்சுக்கிறதுக்கான சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுது, புராணம் சொல்லுது. அவன் சொல்லுது. ஆகையினாலே என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பணமட்டையிட்டு பளிர் பளிர்னு அடிப்பீர்களோ, அது மாதிரி என்ன தவிர மத்த பேராடிங்க. அது மாதிரி உங்க யாருக்காவது கோபம் வந்தா சரி தாத்தா மட்டும் கூட்டு போங்க. ஆமா தாத்தாவை கூட்டு போய் சரி இந்த கண்ணாடியை மட்டும் தூர கலத்தி வச்சுட்டு நான் இப்பவே கலத்திடுவேன். வேண்டாம். சரி தாத்தாவுக்கு 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்ல வயத்துக்கு சாப்பிட சொல்லுங்க. நான் ஒரு 10 நாளைக்கு கண்ணாடி ஓட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருன்னு கேட்கணும். அரவந்து போயிருந்தேன், அதனால இந்த கண்ணாடியை போடுவேன். அரவங்க போயிருந்தியா, அதனால கண்ணாடி கலத்த சொல்லிட்டா. இனிமேல் இந்த கண்ணாடி தேவையில்லை. அடிக்கும் போது கண்ணுல பற்ற கூடாதுல நொறுங்கி. அப்படியா? அடிக்கும் போது கண்ணாடி நொறுங்கிருமியா? ஆமா ஆமா, அதுக்குத்தான் சொன்னேன். சரி போட்டுக்கிட்டேன். அதனால 10 இட்லியை கொடுத்து சாப்பிட வச்சு சரி சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் போட்டு அடிங்க. வீட்டுக்கு வரும்போது மட்டும் தாத்தாவை அனுப்பும் போது சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுங்க. நீர் குடியும் மிச்சம் இருந்தா நம்ம தம்பிட்ட கொடுவோம். அது மிச்சம் இருந்தா சைடுல இருக்காட்ட கொடுங்க. அந்த டானிக் இல்ல, தாத்தாவுக்கு மேல் வலிக்கும்ல அதுக்கு. அதுக்கா? அதுக்கு 18 48 வாங்கிட்டா வேண்டியதா உனக்கு? அதுதான் கொஞ்சம் வாட வராது. அப்படி இருப்பதனால சரி உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா. பாதி மதி மான் மழுவும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற உத்திரனாகவே வந்து உதித்த கருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார் ஐயா. அப்படி சொல்லு. அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஆமா பௌரண பஞ்சமி கடக இலக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றார்.
அவர் அரிகர சுதனாங்க ஆனந்த சித்தனாங்க ஐயனுக்கும் மையனாக தருமன் ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? யார் யாரெல்லாம்? ஆகாயத்தி சூரியன், ஆகாயத்தி சூரியன், அன்புகுளி சந்திரன், ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள். இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலுவிருந்து வருகின்றார். அப்படி குலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? ஏண்டாத்த இவ்வளவு சலிப்பா கேட்க? சும்மாவா?
ஆமாங்க. ஒரு அழகான பொண்ணை பார்த்து சரி கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காங்க. ஆமையா. கல்யாணம் முடிச்சது பிறகு சும்மா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. பிடியில் ஆகி போகுது. சரி ஆணு ஒண்ணு பெண்ணு ஒண்ணு ஆகி போகுது. சரிதான். அந்த பிடியில வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி சரிதான். வரும்போது என்ன ஆகும்? பொட்டை பிள்ளை பெரிய பிள்ளை ஆகி இப்ப 25 வயசு இருக்குன்னு வைங்களேன். சரி கட்டி கொடுத்துட வேண்டியானே. ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும். சரிதானே. அந்த மாப்பிள்ளை பொண்ணு என்ன மாப்பிள்ளை கேட்டா? என்ன மாப்பிள்ள? எனக்கு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணுங்க. அதானே இதுக்கு கேட்டேன். ஊசி போடவா? படிக்க வச்சது தப்பு. ஆமா படிக்க வச்சா டாக்டர் மாப்பிள்ளை தான் கேட்டா. கேட்டா டாக்டர் மாப்பிள்ளை சாதாரணமா கட்டுவாரா? ஆமா பரவ உடம்புக்கு நல்லா இல்லைன்னா ஊசி போட்டுக்கிடுவார்ல. ஆமா சரி. டாக்டருக்குலாம் வாக்கப்பட்டா சாதாரண பண்ண முடியுமா? அது ரொம்ப லேசுப்பட்ட காரியம். வந்தாருன்னா என்ன கேட்டா? அவர் 4 லட்சமும் 1 கிலோ தங்கமும் கேட்பாரு. நான் அசைந்தால் அசையும் அகில இந்த உலகம் எல்லாம், ஆமா நான் நகண்டால் நகலும் நான் படைத்த உலகம் பார்வதி. ஆமா இரவும் நான் தான், பகலும் நான் தான், நான் தான் இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், நான் தான் பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான் பார்வதி. பார்வதி சுனாமியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், நான் தான் 8 திசையும் 16 கோணங்களும் அடியேன் தான் அம்மா. நான் சுத்தி விடுற பம்பரமும் நான் அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? இதுவரைக்கும் இல்லாதது. ஆண்டவா பரம்பொருளே, ஐயா 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன் என்று தாங்களே சொல்லுகின்றீர்கள். ஆமா அப்போ ஏன் உங்களுக்கு ஆ, எனக்கு தெரியாமல் வேறு 2 பேர்களை நீங்கள் ஏன் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, அம்மா இதற்குத்தான் என்கிட்ட சந்தேகப்பட்டாயா? இதுக்கு தான். நான் உலகத்தை படைத்து பாதுகாத்து வந்தாலும் சரிதான். இந்த இருக்கக்கூடிய மானிட மக்களுக்கெல்லாம் எல்லாம் காலையிலேயும் மாலையிலேயும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆமையா. ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா அம்மா என்று இறைவனார் எடுத்து சொன்ன போது என்னையா அந்த ஆண்டவனை நம்பாத பார்வதி என்ன செய்கின்றாள்? அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி முடியும்? இதனையே நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று வேண்டும் அந்த ஆதிசக்தி பார்வதி ஆதிசக்தி பார்வதி அரணாரோட முன்னால் அவ பின்னால ஓடி வந்து அவ இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள், அம்மா ஈசன் கண்ணை பொத்துவாள். அவளை இருகரத்தை எடுப்பாள், ஈசன் கண்ணை பொத்துவாள், பகவான் கண்ணை பொத்தும் போது இந்த பார் உலகம் இருளாய், சிவனார் கண்ணை பொத்தும் போது சிவ உலகம் இருளாய். ஆண்டவனால் கண்களை மறைத்த உடனே என்ன? அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாயிருக்கு. ஆஹா உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. விடிஞ்சாதான் ஆமா ஆனா பிறந்த ஆம்பளை மம்பளி வேலை எடுத்துக்கிட்டு சரி. காட்டுக்கு வேலை வச்சு போக முடியும். ஆமையா விடியலன்னா வேலைக்கு போக முடியுமா? முடியாது. எப்போது இருட்டா இருக்குன்னா சரி எந்த காரியமும் செய்ய முடியாது. இருட்டுக்குள்ள எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம். என்ன? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி வேணும்யா. ஃபேன் வேணும். காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். உறக்கம் வரும். அப்போ உலகமே இருட்டா இருந்தா ஆமா. நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுதா? அதே போல என்னமா வேக்காடு இருக்கு? கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுன்னா தாய்மார்கள் நாங்கெல்லாம் எந்த வேலையுமே பார்க்க முடியாது. ஏன் இந்த வேலை ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா இப்ப இருக்கிறது எல்லாமே ஃபுல்லா எலக்ட்ரிஷியன் மூலமா இருக்கு. அப்ப கரண்ட் இல்லாம ஒண்ணுமே ஓடாது. ஆமா. இந்த பொம்பளைய காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாத்தியா? அதுக்கு ராத்திரி நேரமே காலையில இட்லியை சுடணும்னு சொல்லி சரி. அதுக்காக மாவு பாக்கெட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுதாங்க. ஆமா நைட்ல வாங்கி வச்சிருப்பாங்க சாயந்தரம் போல. மாவு பாக்கெட்டு. அப்போ ஆட்டு உரல் இருந்தது. ஆமா அந்த காலத்துல ஆட்டோ கிடந்து. ஆட்டு உரல் கிடக்கும் போது ஆமா. ஆட்டு உரல்ல மாவாட்டி அதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி தண்ணிக்குள்ளேயே வச்சு 2 நாளைக்கு சுட்டு சாப்பிடுவாங்க. பிரிட்ஜ் கிடையாதுல்ல.
அப்ப இந்த பிரிட்ஜ் முளைப்பட்டு இல்ல இல்ல அப்ப இந்த ஆட்டு உரல்ல மாவாட்டத்துக்கு இப்ப யாருக்கும் தெம்பு இல்ல, அதுவும் இல்லாம பக்குவம் தெரியல. இப்ப உள்ளவங்கள ஆட்டு உரல்ல உட்கார வச்சு அந்த குழவிய சுத்த சொல்லு பாப்போம், குழவி தலைகீழ வெளியே வந்து கிடக்கும், சுத்த தெரியாது. பிறகு அப்போ ஆட்டு உரல் மாவாட்ட தெரியலன்னு ஆட்டு உரலை தூக்கி தூர போட்டாச்சு. பிறகு நம்ம தாய்மார்களுக்காகவே ஒரு கிரைண்டர் வந்துச்சு பாத்துக்கோ, லட்சுமி கிரைண்டர். அவன் இப்ப எல்லா வீட்லயும் அந்த கிரைண்டர் இருக்கும். அந்த கிரைண்டர் வந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு அதுல மாவாட்டி பார்த்தா, பிறகு நல்லாத்தான் மாவு ஆட்டுது. இப்ப நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் அந்த குழவி கல்லை தூக்கி கழுவ முடியலையா, குழவி கல்லை தூக்கி கழுவ முடியலையே. இப்ப யாருக்கும் அதுக்கு சோம்பரையா இருக்கு அப்படின்னு அந்த கிரைண்டர் தூக்கி அதையும் தூர போட்டாச்சு. பிறகு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. ஆமா, அது 2 பைதா மாதிரி ரொங்கு வண்டி மாதிரி இருக்கும். அதை தூக்கி உள்ள போட்டு அது கொஞ்ச நேரம் மாவாட்டுனா நல்லா ஆட்டுது, திடீர்னு ரிப்பேரா போயிருது. பிறகு அதுவும் வேண்டாம்னு அதை 50 ரூபாய்க்கு கடையில போட்டா. இப்போ மாவாட்டி வியாபாரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் எப்ப ஆடுபட்டாவது அந்த மாவை ஆட்டி பாக்கெட்ல ஊத்தி தோசை மாவு இப்ப தெருவில் விக்கி, தோசை மாவே தெருவுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு அப்படித்தான் வரப்போகுது. எங்க வீட்டுல கிரைண்டர்ல மாவு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன தெரியுமா, எனக்கு இந்த வலது கை கொஞ்சம் விளங்காது. ஆமா, இடது கைட்டு மாவை தள்ளுவேன், இடது கைட்டு தள்ளி இதே இடது கைட்டு வலிப்பேன், வலிச்சு குத்து. ஆமா, குத்து போனியில வச்சு விடிய காலம் பாத்தியான கீவுல நிக்கும் ஆளு. இந்த இடது கை பக்குவத்துல ஆளு பூரா கீவுல நிக்க மாவு பாக்கெட். முத நாள் சுட்ட தோசைய சாப்பிட்ட உடனே, அதாவது சாதா தோசையும் அடை தோசை மாதிரி மணத்திருக்கு, மணக்கும்ல, இடது கை மணக்கத்தானே செய்யும். அதனாலதான் அந்த மாவுக்கு அவ்வளவு கீது. சரி, அப்ப இவர் மாவாட்டின மாதிரி மாவாட்டுதாங்களா, எப்படி ஆட்டுதாங்க, எதை போட்டு ஆட்டுதாங்கன்னு நமக்கு தெரியுமா? இவர் வீட்டுல வேற கியூல நிக்காங்களா, நாங்க வேற மாவு பாக்கெட் தான் வாங்கி தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆட்டி வச்சாலும் என் மாவு வித்த பிறகுதான் அடுத்த மாவு விற்கும். ஆமா, அவ்வளவு வாங்கும். இந்த கேள்வி எதுக்கு? அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த கை விளங்குதோ அந்த கை தான் வரும். இவர் சொல்லி கொடுத்து சரி. அப்ப இப்படி எல்லாம் இப்ப இருக்கு. சரி, அப்ப கரண்ட் போறதுக்கு முன்னால தாய்மார்கள் எல்லாம் சீக்கிரமா பிள்ளைகளுக்காக சாப்பாடு ரெடி பண்ணணும்னு இந்த மாவு பாக்கெட்டை ஊத்தி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு, எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லட்சணமா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, 2 நாள்ல என்ன மாதிரி வீங்கிருவேன். ஆமா, வீங்குவேன். இட்லியை சுட்டு தோசையா அவிக்கணுமா? அப்படி சாப்பிடியா? சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு சட்னி சாம்பார் வைக்கணும் பாத்தியா? அப்படியா? சாம்பார அடுப்புல போட்டுருவா. சரி, தேங்காய் சட்னி வைக்கணும்னு தேங்காவை சில்லு போட்டு அம்மி இருந்தா அம்மியில அரப்பா. இப்ப வீட்டுக்கு வீடு அம்மி யாருக்கு? வீட்டுக்கு கூட இந்த மம்மி தான் இருக்கா. அதேதான். அம்மியை தூக்கி கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. எதுக்கு? துணி துவைக்க. அம்மியில அடிச்சாதான் அழுக்கு போகுதான். ஆமா, அதனால சில பேருக்கு அம்மியில அரைக்கணும்னு ஆசை இருக்கு. யாருக்கு? புதுசா வீட்டுக்கு வாரா பாத்தியா ஒரு மாவாட்டி. அது எந்த மாவாட்டி? மருமகா. அந்த மருமகளுக்கு அம்மியில அரைச்சு மாமியால கைக்கு போடணும்னு ஆசை இருக்கும். அந்த புள்ள ஆசைப்பட்டு ஒரு சில தேங்காவை தூக்கி அம்மியில வைப்பா, குலவிய தூக்கி போடுவா, தேங்காய் தெரிச்சு தெருவுக்கு போயிடும். இந்த கிழவி சும்மா இருக்க மாட்டா, புள்ள வளர்த்திருக்கான் பாரு, லட்சண கழுதையா. இவன் ஒரு புருஷ வீட்டுக்கு தேடி வந்திருக்க, ஒரு சில திங்க ஒரு சில தேங்காயை வச்சு அரைக்க தெரியல அப்படின்னு அப்போ அந்த அம்மி வேண்டாம்னு தூர போட்டாச்சு. மிக்சியில போட்டு சுவிட்ச போடணும்னா அப்பந்தான் அந்த அம்மா கைய கொண்டு வப்பா பாத்துக்கோ, படக்குன்னு கரண்ட் போயிடும். அப்ப இந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம், ஏ பேதியில போவான் கரண்ட், இப்ப பாக்க லைனை உருவிட்டானே,
எப்போ சட்னி வைக்க, எப்போ இந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்க அதானே அப்படின்னு அந்த உயர்மை பிடிச்சு ஏசுவா பேசுவா. உயர்மை என்ன செய்வாரு? அவர் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ அவருடைய கடமை என்னவா அது தெரியாம நம்ம எல்லாம் ஏசுவோம். அதேதான். அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாமலே நம்மளுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாத, ஆமா, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலையா பார்க்க முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன செய்கின்றார்? இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கும் 2 கண்கள் தானே இந்த பார்வதிக்கு தெரியும். ஆமையா. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார், நெற்றிக்கண்ணை திறப்பார், நீண்ட ஒளி கொடுப்பார், நெற்றிக்கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியா, நெற்றிக்கண்ணை திறந்த போது, நெற்றிக்கண்ணை திறந்த போது அங்கே நீண்ட ஒளியா கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து தாயே ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆடாளி போட வேண்டாம், உச்சி கண்ணில் பிறந்ததால், உச்சி கண்ணில் பிறந்ததால் தாயே உச்சி நீ மகாளி அம்மோ. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் என்று வரம் கொடுத்து அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அந்த அக்கினியின் வெக்கையை தாங்காமல் சிவனுக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாகி ஓடுகின்றது. ஆமா, சரி, ஆமையா, ஆமா, ஆமா. இந்த வெள்ளமாகப்பட்டது உலகத்துக்கு போனா உலகத்துக்கு உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இந்த உலக மக்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அந்த 10 சொட்டு வேர்வையவும் 10 கடலாக படைத்து ஆண்டவன் பக்குவமாக பெயர்நாமத்தை கொடுத்தார். அது உங்கும் சம்பாதீவு கப்பாதீவு, உங்க சம்பாதீவு கப்பா, ஒன்னாங்கடல் உவர்கடலா, கங்கையர் சந்தீவு கப்பா, கருப்பு கடல் 2ஆம் கடல், மூணாங்கடல் மோர்கடலா, 4ஆம் கடல் நல்ல தண்ணி, 5ஆம் கடல் அலைகடலா, 6ஆம் கடல் ஆழக்கடல், 7ஆம் கடல் எண்ணெய் கடல், 8ஆம் கடல் திட்டு கடல், அது 9ஆம் கடல் அதுதான், அது ஓவிய பெருங்கடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, அது பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு, அது பாங்குடனே அமைந்திருக்கு.
பார்க்கடலும் கப்பாலை பெரிய பளிங்கு வண்ணம் பாறை. ஆமா பளிங்கு வண்ணம் பாறையிலே படர்ந்த ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் அவர் எப்படி வாழ்ந்து வருகிறார்? என் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கன்னியா குறைவும் இல்லை பொருளாலே தாழ்வும் இல்லை ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அவன் காடுக்கு வந்த வீடு நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மன்னவன் தேவி 2 பேர்களுமே மனம் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஓர் வீணையும் நாதம் போல நாகமும் சதையும் போல ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார். அதாவது கணவன் மனைவி என்று சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? அப்பதான் குடும்பம் விளங்கும். நீ உன் வீட்டுல அப்படித்தான் இருக்கியோ? கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா கணவன் கிழக்க பார்க்க இருக்கணுமா மனைவி வடக்க பார்க்க இருக்கணுமா? அதாவது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழணுமா? அதாவது ஆம்பளை நினைக்க கூடாது பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா, பொம்பளை பேச்ச கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. கட்டின மனைவி 5 வார்த்தை சொன்னா அதுல 2 வார்த்தையாவது கேட்டு நடக்கணும். ஒரு பொம்பளை நினைக்க கூடாது குடிகார மட்டை இவன் பேச்ச கேட்கவா, இவன் விடிஞ்சா ஒண்ணு பேசுவான் விடியாக்கால ஒண்ணு பேசுவான், அதனால இவன் பேச்ச கேட்டு நடந்தா விளங்கும் பாரு அப்படி நினைக்க கூடாது. அவர் குடிகாரா இருந்தாலும் நாளுக்கு 2வது நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தாதான் குடும்பத்திலே சண்டை இருக்காது. யார் பேச்ச காக்கா? என்ன அவர் பேச்ச காக்கா? சரி ஏன் தெரியுமா? அவர் இவர் பேச்ச கேட்க மாட்டுக்கான்னா அந்த ஐயா நல்லா படிச்சவரு, நல்ல வெளியூருக்கு போய் நல்லா வேலை பார்த்தவரு. அது மட்டும் இல்லாம நாட்டு நடப்பு தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு பொறுமையா பேசுவாரு. இவன் நாய் விழுந்த மாதிரி குடிச்சிட்டு போய் விழுந்தாவா அந்தம்மா பேச கேட்பாளா? சரிதானே? அவன் நீர் தான் பலவாத வீட்டுல பழகி விழுந்த மாதிரி விழுவேற.
அதனால சரி நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் என்னையா மண்ணால் குறைவில்லை, மனையால் தாழ்வில்லை, கிடையாது. பொன்னால் குறைவில்லை, பொருளால் தாழ்வு இல்லை. இல்லையா ஆடோ மாடோ அடுக்கு வைத்த வீடோ, சரிதானே. 7 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், அடேங்கப்பா. சூழரை அங்கனம், சுத்தி கட்டும் மாளிகை, மாளிகை, 10 அடுக்கு மாளிகை, அவருக்கு பந்தடி மேடைகள், மேடைகள், எல்லா செல்வமுமே நிறைந்திருக்கு. வேற என்ன வேணும்? எல்லா செல்வமும் நிறைந்திருந்தாலும் சரிதான். செல்வத்திலே சிறந்த செல்வம், சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து. ஆமா. ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்பார்கள். ஆமையா. அந்த